திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே குறுக்கே திரும்பிய பள்ளி வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க தனியார் பேருந்தின் ஓட்டுநர் துரிதமாக பேருந்து இயக்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வீரமணிகண்டன் வழங்க கேட்கலாம். வீரமணிகண்டன், தற்பொழுது இந்த விபத்து பெருமளவில் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் அங்கு என்ன நடந்தது, விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வணக்கம் மோகன். திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில இன்று காலை வேடசந்தூர் சென்று கொண்ட ஒரு தனியார் பேருந்து அதற்கு முன்னாடியே பள்ளி வாகனம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த நேரத்துல அந்த வேடசந்தூர் பகுதியில கரூர் தேசிய நெடுஞ்சாலையில பார்க்கும்போது அந்த பள்ளி வாகனம் எந்த ஒரு இண்டிகேட்டரும் சாலைக்கு குறுக்கே வளையும் போது எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லாமல் போடாமல் சென்று கொண்டிருந்தது. அப்போது வேகமாக வந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் கார்த்திக் என்பவர் திடீரென்று பிரேக் போட்டதால் அந்த பேருந்து, அதாவது பள்ளி வாகனம் மீது மோதாமல் இருப்பதற்காக அந்த பேருந்தை பிரேக் போட்டு முயற்சி செய்துள்ளார். இருக்காமல் இருக்கிறதுக்காக முயற்சி செய்தார். இதனால் பெரும் விபத்து தடுக்கப்பட்டது. லேசாக அந்த பள்ளி வாகனத்தில் பேருந்து மோதியது. இதனால் எந்த ஒரு காயம் ஏற்பட பள்ளி வாகன வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 20 மேற்பட்ட மாணவ மாணவிகள் இருக்காங்க. அந்த தனியார் பள்ளி தனியார் பஸ் ஓட்டுநர் துரிதமாக செயல்பட்டதால் தான் அந்த பள்ளி வாகனம் மீது மோதாமல் இருந்தது. இதனால் இந்த பேருந்து தனியார் பேருந்துக்கு மட்டும் முன்பக்க கண்ணாடி உடைந்தது. சம்பவத்திற்கு தகவல் வந்த வேடசந்தூர் போலீசார் அந்த பள்ளி வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி கரூர் வேடசந்தூர் பகுதியில் அடிக்கடி இந்த மாதிரி விபத்து ஏற்படும். அந்த பகுதிகளில் சாலையின் குறுக்கே எந்த ஒரு வேகத்தடையும் இல்லாத காரணத்தான் இந்த விபத்து நடைபெற்று வருகிறது. இன்று இந்த தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் செய்த அந்த காரியத்தினால் இந்த குழந்தைகளுக்கு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் இந்த விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனால் அந்த பகுதி மக்கள் அந்த பேருந்து ஓட்டுநரை வெகுவாக பாராட்டினார்கள். பொதுவாகவே இந்த கரூர் வேடசந்தூர் பகுதியில் வேகத்தடையில் அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் கோருகிறார். இதே போல காக்காத்தோப்பு பகுதிகளிலும் அடிக்கடி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுது. அதே போல சிசிடிவி காட்சிகளையும் அங்கு வைக்க வேண்டும், சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்று அப்போது மக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த பெரும் விபத்தை தவிர்க்க நெடுஞ்சாலைத்துறையிலும் காவல்துறையும் அந்த விபத்தை தவிர்ப்பதற்கு சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும், வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கூறி வருகிறார்கள். மோகன், விவரங்களை காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி.